இந்த நாளிலும் ஆண்டவர் பட்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனை யாவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் இருதயங்களை தலையிலே தாழ்த்தி நாம் நோக்கி பார்ப்போம். என் பலனாகிய கர்த்தாவே உன் அன்பில் கூறுவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த நாளிலுமாய் இந்த 6வது மாதத்திலும் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை சமூகத்திலே உம்முடைய பலனோடு உம்முடைய சுத்த கிருபையோடு நாங்கள் ஆண்டவரே அமர்ந்திருப்பது கர்த்தருடைய சிலாக்கியத்திற்காக நினைச்சுகிறோம். கடந்த 5 மாதங்கள் எங்களோடு கூட இருந்தீர். என்னுடைய வாழ்க்கை பயணத்திலும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினீர். அதற்காக நடிச்சுகிறோம். இந்த வேளையிலுமாய் இந்த ஆராதனை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதை நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இணைந்தும் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம் மகிமைக்கின்றும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனையிலே 25வது பாடலை நாம் பாடுவோம். சிறிசு பாலன் ஜெயமனுவேலன் சீர்நாமத்தை தினமே போற்றுவோமே என்ற பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். விண்ணவர்கள் போற்ற வெற்றி கவி சாற்ற
வாசிக்கும்படிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 21 வசனங்கள் வரை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12 முதல். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்யாதபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்ததால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானான். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவினும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தினிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவை மகிமையுண்டாதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லும் முன்பதாக தலையிலே தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த வெளியிலுமாய் நம்முடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும். அடியரை மறைத்து கர்த்தர் எங்களை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, விசேஷமாக இந்த வார்த்தைகள் எளிதாக புரிந்து கொள்வதற்கு விசேஷ ஞானத்தையும் எங்களோடு கூட கர்த்தர் பேசும்படி நாம் சொல்லுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலுமாய் இந்த 6வது மாதத்திலும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருப்பது கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த 1ஆம் தேதி ஜூன் மாதம் 1ஆம் தேதி தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அந்த நாளிலே வாக்குத்தத்தமாக நாம் தியானித்தோம். உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஜூன் மாதத்துக்கு வாக்குத்தத்தமாக நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலுமாக இந்த வருடத்திலே நாம் 5 மாதங்களை கடந்து இந்த 6வது மாதத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். அப்படி என்றால் முதலாவது 5 மாதத்தை கடந்து விட்டோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டை நாம் நிறைவு செய்வதற்கு 7 மாதங்கள் காணப்படுகின்றது. ஆக இந்த முதல் 5 எதை குறிக்கிறது என்றால், வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த 5 என்ற எண்ணானது கிருபையை குறிக்கின்ற ஒன்றாய் காணப்படுகிறது. கிரேஸ் என்ற வார்த்தை 5 எழுத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நியூமெரிக்கல் அடிப்படையிலே வேதாந்தத்திலே அந்த 5 என்ற எண்ணானது கடவுளுடைய கிருபையை குறிக்கின்ற ஒன்றாய் இருக்கின்றது. இன்னும் 7 மாதங்கள் இருக்கிறது என்பதை 7 என்பது நமக்கு அனைவரும் நன்றாக தெரியும். அது ஒரு பரிபூரணத்தை, ஒரு பூரணத்தை, ஒரு நிறைவை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த கிருபையும் இந்த பரிபூர்ணம் வாழ்க்கையில் இணைந்து வர வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நாம் கடன் சொல்ல இருக்கின்றோம். நாம் வாசித்து கேட்கப்பட்ட
வேத பொதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கடந்து சொல்லியிருக்கின்றோம். அதை நான் வாசிக்கின்றேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துடைய பின்பகுதி, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. மீண்டும் அதை வாசிக்கின்றேன். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில் எழுதுகிறார். கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆழ்வார்கள் என்பது. ஆக இந்த இரண்டு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றும் பொழுது, கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை, இந்த ரட்சிப்பின் நித்திய ஜீவன் அடைந்து ஆளுகை செய்வதற்கு நம்ம வாழ்க்கை கர்த்தர் அவர் பலன் தருகின்ற தேவனாக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே இந்த ஆளுகை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் கிருபையின் பரிபூரணத்தையும் என்று சொல்லி, முதலாவது தேவனுடைய கிருபையை குறித்து நாம் பார்க்கலாம். தேவனுடைய கிருபை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு D.L. மோடி என்ற ஒரு பக்தன் இப்படியாக சொல்லியிருக்கின்றார், ஒரே நாளிலே 6 மாதத்திற்கு வேண்டிய உணவை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. 1 மணி நேரத்துக்குள்ளாக 1 வாரத்திற்குரிய ஆக்சிஜனை நம் நுரையீரலில் சேர்த்து வைக்க முடியாது. அதுபோலதான் தேவனுடைய கிருபையானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த D.L. மோடியோட தேவ பக்தன் அதை குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய கிருபையானது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம், லைக் எ வாட்டர் ஃப்ளோஸ் டு த லோவஸ்ட் பார்ட் என்று சொல்லி அதை குறிப்பிடுகிறார்கள். எப்படி தண்ணீரானது மேலே இருந்து கீழாக ஒரு கீழ் நோக்கி வேகமாக ஓடி வருகிறதோ, அதுபோல் தேவனுடைய கிருபையானது இந்த பூமியில வாழ்கின்ற ஒவ்வொரு மக்கள் மீதும் அது ஊற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் தேவனுடைய கிருபை பற்றி அநேக ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். C.H. ஸ்பர்ஜன் என்ற ஒரு தேவ மனிதன் இப்படியாக ஒரு புஸ்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பெரிய மனிதர் சிறைச்சாலையிலே கடந்து சென்று அங்கே இருக்கின்ற கைதிகளை பார்க்க போனாராம். அந்த கைதிகளை பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு கைதி சொன்னார், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயமற்ற முறையிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அப்படி இன்னும் பெரிய தவறு செய்யவில்லை, ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஒரு அநீதியாக காணப்படுகிறது என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னார். இரண்டாவதாக ஒரு கைதியை சந்தித்தார். அந்த கைதியை சந்தித்த பொழுது அந்த கைதி சொன்னார், நான் ஒரு நிரபராதி, நான் எந்த குற்றமும் என்னுடைய வாழ்க்கையை நான் செய்யவில்லை, ஆனால் எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த கைதி சொன்னார். மூன்றாவதாக ஒரு கைதியை சந்தித்தார். சந்தித்தவுடனே அந்த பெரிய மனிதரிடத்தில் இந்த கைதி சொன்னார், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியான முறையிலே நான் செய்த குற்றத்திற்கு சரியான முறையிலே கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை தான். இதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய குற்றங்களை அவர்கள் அறிந்திருந்ததினாலே இப்படிப்பட்ட ஒரு தண்டனை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னார். உடனடியாக அந்த பெரிய மனிதர் சொன்னார், இந்த மனிதன் தான் விடுதலைக்கு உரிய பாத்திரவான் என்று சொல்லி மனிதனை விடுதலை செய்தார். ஆக அவன் அந்த இடத்திலே தேவனுடைய கிருபையை, அந்த மனிதத்திலே கிருபையை பெற்றொரு மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த ஸ்பர்ஜன் அதை குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல் தான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அனலைஸ் பண்ணி நாம் அறிந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கின்றேன், நான் சரியான முறையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சொன்ன போதின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் அந்த உணர்வுள்ள இதயத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்கின்ற மனிதனாக காணப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, 2 பேதுரு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை அறிகிற அறிவினாலே தேவ கிருபையும் சமாதானமும் பெருகக்கடவுது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுதுதான்
ஆண்டவருடைய கிருபையானது நம்முடைய வாழ்க்கையிலே பெருகின்ற ஒன்றாய் காணப்படுகிறது. அங்கு ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்கின்ற மக்களை நாம் காணப்பட வேண்டும். ஒரு இறையாளர் இப்படியாக சொல்லியிருக்கின்றார், தேவனுடைய கிருபையானது இலவசமாகவே எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு விடுதலை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். God is free to save anyone என்று சொல்லி குறிப்பிடுகிறார். தேவனுடைய கிருபை எல்லாரையும் ஒரு விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு காப்பாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பக்தன் அருமையாக குறிப்பிடுகிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அருமையான 2 மக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். எப்படி தேவனுடைய கிருபை அவர்களை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் மிக சுருக்கமாய் தியானித்துவிட்டு அடுத்த பகுதியில் நாம் நடந்து செல்லலாம். முதலாவதாக நம் அனைவருக்கும் தெரிந்த பகுதிதான் 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே இருக்கின்ற ஒரு சம்பவம், சாரிபாத் விதவை. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அனைவருக்கும் மிகவும் ஒரு பரிச்சயமான ஒரு பகுதி தான். அங்கே எலியா தீர்க்கதரிசி அங்கே போகின்றார். அங்கே போகும்போது நடைபெறுகிற சம்பவம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். இந்த சாரிபாத் விதவை, அங்கே அநேக இஸ்ரவேலிலே அநேக விதவைகள் இருக்கின்றார்கள், எல்லாரும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒரு விதவை தான் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அங்கே ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகின்றார், நீ அங்கே போ, உனக்கென்று எல்லா காரியம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை கர்த்தர் அங்கே எலியா தீர்க்கதரிசியிடம் சொல்லுகின்றார். அதன் அடிப்படையில் எலியா தீர்க்கதரிசி அங்கே கடந்து செல்கின்றார். கடந்து சென்றவுடனே இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பார்க்கும் பொழுது அங்கே எலியா தீர்க்கதரிசி கேட்கின்றார், அந்த அப்பம் கொண்டு வா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவளுடைய சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என்னிடத்துல ஒரு கைப்பிடி மாவும் சிறிதளவு எண்ணெய் தான் இருக்கிறது என்று சொல்லி அவள் அங்கே சொல்லுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த விதவை பெண் கர்த்தரை முழுவதுமாய் அறிந்த ஒரு பெண்ணாக தான் இருக்கின்றார். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஒரு கீழ்ப்படுதலோடு அங்கே அவள் சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அவள் என்ன செய்கின்றால், நானும் என்னுடைய மகனும் இதை நாங்கள் சாப்பிட்டு விட்டு நாங்கள் சாக இருக்கின்றோம் என்று சொல்லி அதற்காக தான் இதை தயார் பண்ணுவதற்கு 2 விரல்களை நான் பொறுக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார். இதில் என்ன ஒரு காரியம் மறைந்திருக்கிறது என்றால், அவளுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சாப்பாடை உண்ணும் பொழுது ஒருவேளை இது எங்களுக்கு பசி தராமல் கூட இருக்கலாம், எங்களுக்கு புதிய ஒரு பலனை கொடுக்கலாம் இருந்துச்சு. அவளுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை நிச்சயமாகவே இருந்திருக்கக்கூடும். அது மாத்திரமல்ல, நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார், ஏதோ ஒரு அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லி கூட அவர் நிச்சயமாகவே நினைத்திருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த எலியா தீர்க்கதரிசி கேட்ட மாத்திரத்திலே எலியா தீர்க்கதரிசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவள் கீழ்ப்படிந்து அவர் சொன்ன அனைத்து காரியங்களுக்கு ஏற்றவாறு அங்கே எலியா தீர்க்கதரிசி முதலாக அங்கே கொண்டு போய் சேர்க்கின்றார். பிறகு இந்த பிள்ளை இவனுடைய மகனும் அங்கே சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது கடைசியாக அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணெயும் மாவும் செலவழிந்து போகவில்லை, எலியாவும் அவள் வீட்டாரும் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாந்தத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, she and he and her house did eat many days என்று சொல்லிக்கிட்ட காரியத்தை நாம் பார்க்கின்றோம். and her house eat many days அப்படின்றால் அவளும் அவனுடைய மகனும் அவனுடைய வீட்டாரும் என்ன செய்தார்களாம், அநேக நாட்களாக சாப்பிட்ட ஒரு மக்களாய் காணப்பட்டார்கள். எலியாவும் அங்கே சாப்பிடுகிறார். ஆக ஆண்டவருடைய கிருபையை பெற்ற மக்களாக இந்த விதவை பெண்ணானவர் காணப்படுகின்றார். விதவை பெண் மாத்திரம் ஆண்டவருடைய கிருபை பெறவில்லை, அவளுடைய மகனும் வீட்டாரும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் அங்கே அவர்கள் கீழ்ப்படுகின்றார்கள். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த சொன்ன அந்த விதவை பெண் எலியாசன் எல்லா வார்த்தையும் அவள் கீழ்ப்படிந்து அங்கே செயல்படுத்துகின்றாள். அவளும் அவனுடைய மகனும் அவள் வீட்டாரும் அநேக நாட்கள் அங்கே சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அங்கே அநேக பயங்கரமான ஒரு பஞ்சம் அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் இந்த குடும்பத்தை தேவனுடைய கிருபையை நடவை கர்த்தர் என்ன செய்தார், அவர் பாதுகாத்த தேவனாக இருக்கின்றார். அதன் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகின்றார், 138ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அவர் கிருபை என்று பொழுது என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் சொல்லி நிறைவு செய்கிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கிருபை என்று பொழுது என்று சொல்கின்றார். விசுவாசத்தோடு இந்த விதவை பெண் அங்கே செய்கின்றால் அவளும் அவன் மகனும்
அங்கே அவங்க வீட்டாரும் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். அநேக நாட்களாக அங்கே சாப்பிட்ட ஒரு குடும்பத்தின் மக்களாக இருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். அதேபோல் நாகமானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இஸ்ரேலில் அநேக குஷ்டரோகிகள் இருந்திருப்பார்கள், அல்லது பக்கத்து தேசத்திலே குஷ்டரோகிகள் இருந்திருப்பார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக படை சென்ற நாகமான் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த குஷ்டரோகம் அந்த வியாதி தோன்றின உடனே அந்த சிறு பெண்ணுடைய பேச்சிற்கு அவன் கீழ்ப்படிந்து அவனை கடந்து செல்கின்றான். ஆண்டவருடைய தேவனுக்கு விரோதம் தேவனுடைய பிள்ளைகளை சிறைப்பிடித்து போன மனிதன், ஆனால் இவனுடைய வாழ்க்கையில பலவீனம் ஏற்பட்டு தேவனுடைய பிள்ளையை நோக்கி அவன் கடந்து செல்கின்றான். அங்கே தன்னுடைய வாழ்க்கையில அவன் சுகத்தை பெறுகின்றான். ஆக ஆண்டவருடைய கிருபையை இந்த நாகமான் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்தை குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை, கிருபிடைந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்புதான் ஆண்டவராகிய இயேசு சுவாமி அங்கே சொல்லுகிறார். இந்த சாரிபாத் விதையுடைய காரியத்தையும் இந்த நாகமானுடைய காரியத்தையும் அங்கே சொல்லுகிறார். அங்கே இஸ்ரேலில் அநேக விதவைகள் இருந்திருப்பார்கள், ஆனால் கிருபினாலே இந்த பெண் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார். இஸ்ரேல் தேசம் அநேக குஷ்டரோகிகள் இருந்திருப்பார்கள், ஆனால் நாகமான் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏன்? தேவனுடைய கிருபையை பெற்ற மக்களாக இருந்தார்கள். நாகமான் முன்பாக அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை பெற்ற ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கின்றோம். ஆக இஸ்ரேலிலே அப்படிப்பட்ட சுகத்தை யாரும் அங்கு பெறவில்லை. ஆக நாகமானும் தன்னுடைய வாழ்க்கையில் யோர்தான் நதியிலே அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை பெற்ற மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நாங்கள் குறிப்பிடுகின்றார். ஆக கிருபையினாலே இந்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தேவை. இந்த தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி சொல்லி நம்மளுக்குள்ளாக ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்வியுடைய பதிலும் இங்கே வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் நான் வாசிக்கின்றேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்துடைய ஞானத்தையும், ஞானத்துடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்துடைய பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியுடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்துடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாய்ந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கண்ணியற்றவருமாய் இருக்க ஒட்டாது என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் இப்படி வளரும் பொழுது, இப்படியாக நாம் வளரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருப்போம்? கனி தருகின்ற ஒரு மக்களாக இருப்போம். அப்படி கனி தரும் பொழுது ஆண்டவருடைய கிருபையும் சமாதானம் நம் வாழ்க்கையிலே பெருகக்கூடிய ஒன்றாக இருக்கும். என்ன நம்முடைய வாழ்க்கையிலே தேவை? அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விசுவாசனாலே தைரியமாய் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அந்த சாரிபாத் விதவை விசுவாசத்தோடு தைரியத்தையும் அங்கே வைத்துக்கொண்டு அந்த அப்பத்தை சுட்டு அங்கே எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவை கொடுக்கின்றார். இந்த நாகமானும் விசுவாசத்தோட தைரியத்தோடும் அந்த யோர்தான் அருகே அங்கே முங்கி அந்த சுகத்தை பெறுகிறது நாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையும் இந்த விசுவாசத்தோட தைரியத்தை நாம் சேர்த்து நிச்சயமாகவே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆண்டவரை கர்த்தர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் கடல் செல்கிற மக்களை காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையும், பொறுமையோடைய தேவ பக்தியும், தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குகள் என்று சொல்லி சொல்லப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வளருகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காரியத்திலே நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபையிலே நாம் வளருகின்ற, ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே நாம் வளருகின்ற பிள்ளைகளாக வாழ்க்கை காணப்படும். அது மாத்திரமல்ல, எபேசியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரம் விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம்.
இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாள் வளர வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த 5ஆம் வசனத்திலிருந்து அந்த 8ஆம் வசனம் வரை சொல்லப்பட்ட காரியத்தை நாம் பின்பற்றுகின்ற மக்களின் வாழ்க்கை காணப்பட வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கலாம். நாம் வாசித்த ரோமர் எழுதின புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் என்று சொல்லின கருத்தை நாம் பார்க்கின்றோம். நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்தனாலே நாம் ஆளுகை செய்கிற இந்த உலகத்தை ஆளுகை செல்வலாக இருப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்னுடைய வேதத்தினுடைய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகிற மக்களை இருக்க வேண்டும். நீதியாகிய பரிபூர்ணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே ஒரு பெர்ஃபெக்ஷனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக தோற்றம் உண்டான காலத்திலே ஆண்டவரை கர்த்தர் ஆதாமை படைத்தார். ஆனால் படைத்ததற்கு பின்பதாக எல்லா காரியத்தையும் ஆண்டவரை நேர்த்தியாக உருவாக்கினார். ஆனால் ஆதாம் செய்த ஒரு காரியம் ஒரு இன்பெர்ஃபெக்ஷனாய் அங்கே உண்டாக்கினார். ஆதாம் என்ன ஒரு இன்பெர்ஃபெக்ஷன் என்றால் அங்கே பாவம் செய்தான், பாவ நிமித்தமாக அங்கே தள்ளப்படுகிறான். அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனாலே என்ன செய்யப்படுகிறது, அந்த ஒரே மனிதனாலே அந்த இம்பெர்ஃபெக்ஷனானது பெர்ஃபெக்ஷனாக அங்கே மாற்றப்படுகின்றது. அது நேர்த்தியாக நீதியாக அந்த ஒவ்வொரு காரியம் மாற்றப்படுகிறதை இந்த ரோமர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீதியாகிய பரிபூர்ணத்தை பெற்றோர் மக்களை நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சங்கீதம் புத்தகம் 72ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய நாட்களிலே நீதிமான் அங்கே செழிப்பான் என்று சொல்லப்படுகிறது. யாருடைய காலங்களிலே? மேசியாவுடைய காலங்களிலே. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாட்களிலே நாம் நீதிமான் செழிப்பான் என்று வேண்டிய காரியம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அந்த பெர்ஃபெக்ஷனானது என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ஆண்டவரை கர்த்தர் ஒரு பெர்ஃபெக்ஷனை ஒரு நீதியை உருவாக்கியிருக்கின்றார். அந்த நீதியை பெற்ற மனிதனாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தை பெற்ற மக்களை நம் வாழ்க்கை காணப்பட வேண்டும். கிஃப்ட் ஆஃப் ரைட்னஸ். இந்த கிஃப்ட் ஆஃப் ரைட்னஸ் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தை நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அல்லது இந்த உலகத்தினுடைய காரியம் நம்மை ஆளுகை செய்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஆளுகை செய்கின்றேனா அல்லது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்னை ஆளுகை செய்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தை பெற்ற மனிதனாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதோடு அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க. ஆண்டவரே, உண்மை நான் அறிகிற அறிவில் நான் எப்படிப்பட்ட மனிதனாக என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது? உங்களுடைய கிருபையும் சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில் பெருகி இருக்கிறதா? ஒருவேளை அநேக நேரங்களில் நம்ம சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பங்களிலே சமாதானமே இல்லை, என்னுடைய உள்ளத்திலே ஒரு வகையான ஒரு போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நான் தேவனை எப்படிப்பட்ட அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது தேவனுடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் நம் வாழ்க்கையிலே பெருகிற ஒன்றாக இருக்கும். அப்படி பெருகும் பொழுது இந்த உலகத்திலே காணப்பட்ட எல்லா காரியங்களையும் ஆளுவதற்குரிய பலனை ஆண்டவரை கர்த்தர் அந்த நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருகின்ற ஒரு தேவனாக ஆண்டவரை கர்த்தர் இருக்கின்றார். அந்த ஈவை ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றான். ஆனால் அந்த ஈவின் பரிபூர்ணத்தை ஆதாம் அவனுக்கு இழந்து போய்விட்டான். ஆனால் ஆண்டவர் இயேசு சுவாமி என்ன செய்கின்றார்? அந்த நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தை நம்முடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இதற்கு நான் இப்படிப்பட்ட பார்த்தவனாக இருக்கிறேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியாக அந்த வசனத்தை நான் வாசித்து நான் நிறைவு செய்கின்றேன். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசுக்கு செல்லும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆண்டுபவர்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபருக்கு எழுதினது போல இந்த உலகத்தை ஆளுகை செய்கின்ற மக்களை நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த கிருபையின் பரிபூர்ணத்தை பெற்ற மக்களாக நாம் இருக்கின்றோமா? அந்த நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தை பெற்ற மக்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு நோக்க கண்ணோடு, அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உடைந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் மேல் ஊற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். உம்முடைய கிருபையின் பரிபூர்ணத்தை என்னுடைய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நீதியின் பரிபூர்ணத்தின் வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் ஆளுகை செய்கிற மனிதனாக இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விசுவாச ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வளர்த்துவராக. ஆமென். தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம்.
நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலுமா தியானித்த அந்த வேத பகுதியில் சம்பவத்தை நாங்கள் வைக்கின்றோம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் அடிப்படையிலே கிருபை பரிபூர்ணத்தையும் ஆண்டவரே நீதி நீவாகிய பரிபூர்ணத்தையும் பெற்ற மக்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனால இந்த உலகத்தை ஆளுகின்ற மக்களாக நாங்கள் வாழத்தக்க கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அறிகிற அறிவிலே வளர்கின்ற பிள்ளைகளாகவும் ஆண்டவர் அதற்கேற்றவாறு எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருப்பதற்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் செல்கின்றோம். வசனம் கேட்ட ஒரே கத்தை நீர் ஆசிரியர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமகுரு திருமண்டலம் நம்முடைய குரு செய்தி சேர்ந்த திரு இமானுவேல் தேசிங் அவருடைய குமார்த்தி செல்வி டாக்டர் ஜாஸ்குமார் பிரியங்காவுக்கும், சென்னை திருமண்டலம் சி ஜேம்ஸ் ஐனாபுரம் குரு செய்தி சேர்ந்த திரு கோபாலகிருஷ்ணனுடைய குமாரன் செல்வன் டாக்டர் கண்ணன் சாமுவேல் ஆகியோர்களுக்கு பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவரது திருமணத்தில் நினைக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடைகள் காரணங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் சபையின் குருவானவர்கள் எடுத்து தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. வரி நாட்களிலே தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமணங்களை அனுசரிக்கின்றவர்கள், இன்றைய நாளிலும் தன்னுடைய பிறந்தநாளை அனுசரிக்கின்றவர் எஸ் ஆல்வின் ஜெபக்குமார். 7ஆம் தேதி திருநாளை அனுசரிக்கின்றவர் திரு கே ஜான் முருகன், திருமதி கண்ணம்மாள் ஜான். 8ஆம் தேதி பிறந்தநாளை அனுசரிக்கின்றவர்கள் திரு எஸ் ஜெயசிங், திருமதி எஸ் கிருஷ்ண கீதா, டி திவ்யா, ஜேடன் சந்தியாகோ சாலமோன், ஏ ஜெபின் ஜாஷ்வா தன்னுடைய பிறந்தநாளை அனுசரிக்கின்றார்கள். 9ஆம் தேதி பிறந்தநாளை அனுசரிக்கின்றவர் ஹைச் மெர்லின் அனுஷியா. அன்றைய நாளிலே தன்னுடைய திருநாளை அனுசரிக்கின்றவர் திரு சாலமோன் சீனிவாசன், திருமதி டி எஸ் காந்தா சாலமோன். 10ஆம் தேதி பிறந்தநாளை அனுசரிக்கின்றவர் எம் தீபா மரியம், திருமதி டி ஹேமா மாலினி, திரு ஏஜே சாம்ராஜ், திருமதி ஜாஸ்மின் பிரவீன், திரு எஸ் டேவிட் ஜான்சன், திருமதி பி சுசீலா தன்னுடைய பிறந்தநாளை அனுசரிக்கின்றார்கள். அன்றைய நாளிலே தன்னுடைய திருநாளை அனுசரிக்கின்றவர் திரு கே சாமுவேல், திருமதி எஸ் வசந்தா தன்னுடைய திருநாளை அனுசரிக்கின்றார்கள். 11ஆம் தேதி பிறந்தநாளை அனுசரிக்கின்றவர் ஜே ஜெர்லின். அன்றைய நாளிலே தன்னுடைய திருநாளை அனுசரிக்கின்றார்கள் திரு சாம் இமானுவேல் செல்வராஜ், திருமதி இமானி, திரு எஸ் கனகராஜ் ஜெய்சிங், திருமதி ஏஞ்சல் ஜெபமணி தன்னுடைய திருநாளை அனுசரிக்கின்றார்கள். 12ஆம் தேதி பிறந்தநாளை அனுசரிக்கின்றவர் திரு டி அற்புதராஜ். அன்றைய நாளிலே தன்னுடைய திருநாளை அனுசரிக்கின்றவர் திரு வி செல்வராஜ், திருமதி ஏ பத்மாவதி, திரு எஸ் டேனியல் முருகேசன், திருமதி ஜான்சி சரஸ்வதி, திரு ஜி ஞானமணி, திருமதி எஸ்தர் தன்னுடைய திருநாளை அனுசரிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாளும் திருச்சியின் சார்பாக வாழ்த்துகிறோம். ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுமான ஓய்வு நாளிலும் ஆண்டவரே இந்த யூடியூப் சேனல் மூலமாய் உண்மை ஆராதிப்பதற்கும் உண்மை நோக்கி பார்ப்பதற்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் உங்களை திருச்சி முன் குடும்பத்து மக்களை கத்தர் அற்புதமாய் நேர்த்தியை கற்று நடப்பித்திருக்கிறேன்.
இன்னும் கத்தை நடத்துவேன் சொல்லி விசுவாசோடு இந்த மாதத்தில் நாங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையும் உங்களுடைய இரக்கமும் ஆண்டவரே உங்களுடைய பரிபூர்ணமும் திருச்செவின் ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களும் கத்தை ஊற்ற முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ரோமில் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அடிப்படையில் ஆண்டவரே கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதி ஈவு ஆகிய பரிபூர்ணத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கத்தை ஊற்ற முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது நாங்கள் பெற்று ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே இந்த உலகத்தை நாங்கள் ஆளுகை செய்ய மக்களாய் நாங்கள் வாழ்வதற்கும் ஆண்டவரை கிருபை பாராட்ட முடியும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்களை கத்தலாமே ஆசீர்வதியும். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற குடும்பத்தை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த குடும்பங்களிலே காணப்படும் தேவைகள் எல்லாவற்றையும் கத்தனை சந்தித்து எதிலும் குறையப்பட்டு போய்விடாதபடிக்கு நாங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்க நிச்சயமாக எங்களுக்காக எல்லா காரியம் அவர் செய்து முடிப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாமத்தை மகிமைப்படுத்தி கலைச்சு கிருபை பாராட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறவர்களை கரண்ட் அர்ப்பணிக்கிட்டோம். பலவீனத்தின் பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். அப்படி எடுக்கின்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டிலும் அந்த மெடிசனை கத்தனை ஆசீர்வதித்து சரீரத்துக்கு வேண்டிய நிறைய புதிய பலனை கத்தனை ஆரம்பிச்சு என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கை செய்த வியாபாரத்தினுடைய ஆசிரியர் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் மீதியான துணிகள் எடுக்கிறதான கிருபையை தாரும். ஆண்டவரே, ஆசிரியர் பணியாற்றுவதற்காகவும் ஆண்டவரே முக்கியமாக ஆண்டவரே மருத்துவத்துறையை பணியாற்றுவதற்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கண்ணிக்க முடியும் போல கத்தனை காத்துக்கொள்ளப்பட தயவுக்காகவும் நன்றியும் நாங்கள் துதிக்கின்றோம். ஆண்டவரை விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரை வளர்ந்து பெறுகின்ற திருச்சபையாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபையாய் அநேக ஆத்மாக்கள் சிறுகின்ற திருச்சபையை கத்தனை மாற்றிருக்கின்றதற்காக நடிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, நாட்களிலும் ஆண்டவரே எங்களுடைய ஒட்டந்தத்திலும் சுற்றுப்பகுதியிலே ஆண்டவரை மிகவும் ஆண்டவரை வறுமைப்பட்டுக்கு பின்தங்கிய மக்களுக்கு மதிய உணவை கொடுப்பதை கிருபை செய்து விசேஷமாக இதுக்கு உதாரணமாய் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தை மக்களும் கத்தனை நீங்கள் ஆசீர்வதிக்குமே நாங்கள் ஜெபிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்கள் திருச்சபையிலும் ஆண்டவரை ஒன்றுமே இல்லாத குடும்பத்தின் மக்களுக்கு ஆண்டவரை ஒரு மாதத்துக்கு வேண்டிய அந்த ஆண்டவரை உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கு அதை கிருபை செய்து அதை பெற்றுக்கொண்டவர்களும் இந்த நாமத்தினாலே அன்போடு பெற்றுக்கொள்ள கிருபை தந்தேன். இதற்கு உற்சாகமாக கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி நாம் துதிக்கிறோம், சந்திக்கிறோம். ஆண்டவரே, அநேகருக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை கர்த்தரை மாற்றி வைக்கிறீர், அதுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து திருச்சபை எல்லாரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து ஒரு புதிய பலத்தினாலும் கிருபையை கர்த்தர் நிரப்பினீர் வளர்த்துக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த கொரோனா தொற்றாண்டவரே குறைந்து கொண்டிருக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். தேன கத்தாமே ஒரு முழுமையான விடுதலை இந்திய தேசத்திற்கும் உலகம் எங்கும் நாங்கள் கேள்விப்பட்ட கிருபை பாராட்டுமே நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே அகதிகளாக மைக்ரெண்டாக ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டிலிருந்து கடன் செல்லுகின்ற ஒவ்வொருவருடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, ஆறுகளை கடலுக்கு சென்று ஆண்டவரை அநேக உயிர் பலிகளை கொடுத்து ஆண்டவரை உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவரே தன்னுடைய எல்லா காரியம் விழுந்து போகின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு தெய்வ இறக்கம் பாராட்டி அந்த தேசத்திற்குரிய சமாதானத்தை கத்தனை அருளிச்சு என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி செல்லுகின்ற மக்களையும் கத்தனை காத்துக்கொள்ளப்படும் தயவுகளுக்காக நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம், சொல்லிக்கிறோம். விசேஷமாய் ஈரான் தேசத்திற்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். காணப்படுகின்ற அந்த குழப்பமான சூழ்நிலையும் கத்தர் ஆண்டவரை விடுதலை கொடுத்து உம்முடைய அன்பையும் உடைய சமானத்தையும் அந்த தேசத்தில் கத்தனை ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்தையும் நாங்கள் உடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். விசேஷமாக எங்கள் தமிழருக்கு உடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து என் தமிழத்தையும் கத்தனை காத்துக்கொள்ளப்படும் தயவுகளுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை ஸ்தாபனங்கள் இருக்கின்ற மிஷனரிமார்களுக்காகவும் ஆண்டவரை ஒவ்வொரு திருமணத்தில் இருக்கின்ற போதர்களுக்காகவும் ஆண்டவரை பேராயர்களுக்காகவும் ஆண்டவரே அவர் முதன்மை பணியாளருக்காக நான் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு கத்தனை காத்துக்கொள்ளும் உடைய சட்டைக்குள்ளாக மூடி நீ மறைத்துக் கொள்ளப்படும் தயவுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையும் ஆண்டவரை உடைய இரக்கமும் எப்பொழுதும் எங்களுக்கு தங்கியிருக்கட்டும். உடைய கரங்களை நாங்கள் தாத்துக்கிறோம், கத்தர் பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். தயவுடைய கிருபைக்கு இருக்கிறது அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனை பரிசுத்தமாக்கவும் நம் ஆண்டவர் மீண்டும் சதா பிடித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நன்மை மறாதே. ஆமென். God bless you. Thank you. நிறைவு பாடலாக பாமாலிலே 361 பாடலை நாம் பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சனது தேவரே, எங்கள் நெஞ்சில் வாசம் செய்து அருள் பூர்த்தியாக உள்ள பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்ச
நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தியாக்குவீர். மாதையாழ இயேசுநாதா அன்பு மாயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி ரட்சிப்பா சந்திப்பீர். உமது நல்வாவி தாரும் எங்கள் நெஞ்சு பூரிப்பாய். உம்மில் சார நீரே வாரும் சுத்த அன்பின் வடிவாய். பாவ ஆசை எல்லாம் நீக்கி ஆழியாரை ரட்சியும். விசுவாசத்தை துவக்கி முடிப்பவராயிரும். வல்லநாதா எங்கள் பேரில் மீட்பின் அன்பை ஊற்றுமே. வீரைவாய் உம் ஆலயத்தில் வந்து என்றும் தங்குமே. வானோர் போல நாங்கள் உம்மை நித்தம் வாழ்த்தி சேவிப்போம். ஓய்வில்லாமல் உமதன்பை பூரிப்பாய் கொண்டாடுவோம். உந்தன் புது சிருஷ்டிப்பையும் சுத்த தூய்மையாக்குமே. உந்தன் திவ்ய ரட்சிப்பையும்